நான் வந்து ஃப்ரீ டைம்ல எங்க வெளியூர்லாம் போகும்போது நிறைய நண்பர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்றது உண்டு. நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கூடலாம் நடந்திருக்கு. அப்படி பேசும்போது காமனா என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த நெகட்டிவிட்டிஸ் அது எல்லாரும் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மள ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. நீங்க கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பா இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது. 2 things will define youன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing. Your attitude when you have everything. ஒரு டாக்டர், ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜன் காரை சர்வீஸ் பண்ணுறதுக்காக மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த மெக்கானிக் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறான். கிட்டத்தட்ட நீங்கள் செய்கிற அதே வேலையை தான் நானும் செய்கிறேன். இந்த வால்வுகளை எல்லாம் பிரிக்கிறேன், இந்த பாகங்களை எல்லாம் வெட்டுறேன், திருப்பி ஒட்டுறேன், இந்த அடைப்புகள் எல்லாம் சரி செய்கிறேன், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்துறேன். அதனால் உங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான புகழ், அளவுக்கு அதிகமான பணம். உடனே அந்த டாக்டர் வந்து மௌனமா இருந்துட்டு அப்படி யோசிச்சு சொல்றாரு, தம்பி இப்ப நீ சொன்ன எல்லா வேலையும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது செஞ்சு பாரு, புரியும். நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்களோட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய. என்னோட பிகினிங் ஸ்டேஜ்ல என்னை பத்தி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டா நான் எடுத்திருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனா எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. எப்படி சொல்லணும்னா, என்ன நானே ஒரு வேகப்படுத்திக்கிற ஒரு மெஷினாவோ ஒரு பெட்ரோலா எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பா நான் அதை எடுத்துக்கிறேன். பில்கேட்ஸை பத்தி ஒரு சின்ன விஷயம், கேள்விப்பட்ட விஷயம் தான். சின்ன வயசுல அவர் இருக்கும் போது அவர் கூட இருந்தவங்க, கூட படிச்சவங்க எல்லாருமே அவரை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, குறையை சுட்டி காட்டிக்கிட்டு இப்படியே இருப்பாங்களாம். அவரும் வந்து அந்த குறையை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இன்னைக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக அவர் இருக்காரு, பில்கேட்ஸ். ஆனா குறை சொன்னவங்களும் அவர் கம்பெனியில ஊழியர்களை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கடவுள் முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி எழுந்து நிக்கலாங்க? நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். என்னன்னா, விளையாட்டா எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம். சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டா கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த டிஸ்கவரி சேனல் எல்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஒரு புலி வந்து ஒரு மான் கூட்டத்தை வந்து திருச்சி ஓட வைக்கும். அப்படி ஓடும் போது குறிப்பிட்ட ஒரு மானை மட்டும் தனிமைப்படுத்தி அதை துரத்தி கடைசியில பிடிக்கும். அது ஒரு கற்பனை தான். அந்த மானோட பேர் வந்து வெற்றி.